ஸோ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ். எங்களோட கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ஷிஃப்ட் டெக்னாலஜி. எங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூரில் இருக்குங்க. ஸோ ரீசெண்டாக 2-3 டேஸ் முன்னாடி வந்து எனக்கு வந்து நிறைய டீலர்ஸ் வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் OEM IP கேமரா வந்து சைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அது ஒர்க் ஆகலை, ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து அதை வெரிஃபை பண்ணதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த OEM IP கேமராஸ் நிறைய கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ என்ன அப்படின்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷனுங்க. ஒன்று நீங்கள் கஸ்டமர் சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா கஸ்டமர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். த்ரோ எனி டெஸ்க் இல்லைனா அல்ட்ராவியூர் மூலியமாக எடுத்துகிட்டு, இல்லை அப்படின்னா நீங்கள் சைட்டுக்கு போயிட்டு நான் சொல்லக்கூடிய நீ அப்கமிங் ஸ்டெப்ஸில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கேமராவை ரீசெட் அடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தாங்க OEM பிராண்டோட, அதாவது பர்டிகுலராக வந்து இந்த HiEasyங்கிற மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ எப்படி பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுங்கிறது சொல்ல போகிறோம். இதுக்கு வந்து கம்பல்சரி உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லேன் கேபிள் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. லேப்டாப்பும் அந்த டிவைஸ் அதாவது POE வந்து லேன் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கிங்க. நான் கொடுக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆயிரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி EXE ஃபைல், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரேர் ஃபைலாக வரும். இது வந்து EXE ஃபைல் கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டருக்குள்ளே தான் போய்க்கு வரும். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இது ஃபோல்டருக்குள்ளே தான் போய்க்கு வரும். ஓகேங்களா? இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் வந்து வியூவில் போய்ட்டு லார்ஜ் சைஸ் பண்ணிக்கங்க. GEC சர்ச்னு இருக்குது இல்லைங்களா இங்கே மேலே, இதுதான் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ நான் வந்து இதில் வந்து 2 கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள் சைட்டில் வந்து நீங்கள் 10 கேமரா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் 10 வந்து வியூ ஆகணும். ஓகேங்களா? வியூ ஆனால் மட்டும்தான் நம்ம இதை ரீசெட் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டில் இருக்கிறத வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாதுங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 1 by 1 கேமரா செலக்ட் பண்ணணுங்க. இப்போ அந்த கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 QR கோடு வரும். ஃபஸ்ட்டு QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப், எந்த மொபைல் ஆப் வந்து எது டவுன்லோட் பண்ணுங்கிறதா, அது வந்து பார்த்தீங்கன்னா HiEasy அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்புங்க. ஜஸ்ட் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதுதான் ஆப்பு. வேறு ஏதாவது ஆப்புக்கு வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா, இதில் வந்து சர்வர் வந்து பிஸியாக இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டைமில் உங்களுக்கு வந்து OTP வந்து வராது. ஓகேங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது வந்து கோ வித் சைன் அப் கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் அந்த மாதிரி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி ஆகாத பட்சத்துக்கு OTP வரல அப்படின்னா கீழே வந்து பாட்டம்லேருந்து கூகுள் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அந்த சிம்பிள் செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஓப்பன் ஆயிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எல்லாம் கேட்கும், எல்லாமே கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டிவைஸ் இருக்குது இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே ஓகே கொடுத்து அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கேமரா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம ப்ரீவியஸாக வந்து அந்த டிஸ்பிளேல வந்து காமிச்சிருந்தீங்க 2 QR கோட் இருக்குன்னு சொல்லி, அதில் பிளாக் கலராக இருக்கிற QR கோடு மட்டும் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டெம்பரரி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த டெம்பரரி பாஸ்வேர்டு தான் இந்த இடத்துல நீங்கள் போடணும். அதாவது ஃபஸ்ட்டே இருக்குது இல்லைங்களா, இந்த டெம்பரரி பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அது வந்து கேப்ஸில் இருந்துன்னா கேப்ஸில் போடணும், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் போடணும். மேக்ஸிமம் வந்து கேப் லெட்டர் தான் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் ஆகாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அங்கே என்ன பாஸ்வேர்டு வந்துச்சோ, டெம்பரரி பாஸ்வேர்டு வந்துச்சோ கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு கேட்குதுங்களா, இதில் வந்து என்ன பிரச்சனைனா, இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து எடுத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அட்மின் @ 1 2 3 இல்லை முதல்லலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு போறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டுங்கிறதோ இல்லை ஹேர்ஸுங்கிறதோ எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து அட்மின் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப் லெட்டர் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா அட்மின் DMIN 1 2 3 4 5 கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அதை வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும், பாஸ்வேர்ட் ரீசெட் ஆயிரும். இப்போ நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த ஐபேட்டஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்மின் கொடுத்தாச்சு, பாஸ்வேர்டு கொடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கேமரா வந்து இப்போ வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட எக்ஸிஸ்டிங் NVRல போய்ட்டு மறுபடியும் நான் ஆட் பண்ண போகிறேன். எங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா Hikvision NVR தான் வச்சுருக்கோம். ஸோ அதை நான் வந்து இப்போ நான் NVRோட பேஜை ஓப்பன் பண்ணி நான் லாகின் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இப்போ லாகின் பண்ணோன்னே எனக்கு இந்த பேஜ் வந்துருச்சு. இதில் நான் வந்து டிவைஸ் மேனேஜர் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா செட்டிங்ஸ், அதாவது டிவைஸ் மேனேஜரில் போனீங்க அப்படின்னாவே லிஸ்ட் அவுட் வரும். IP கேமராவோட லிஸ்ட் அவுட் வரும். அதில் கீழே பாட்டமில் வந்து இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது. ஓகேங்களா? கீழே பாட்டமில் வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எந்தெந்த IP அட்ரஸ் எல்லாம் இருக்கோ ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா
93ங்கிற ஐபி தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து ஒரு வழி, இல்லைனா மேனுவல் ஆட் கூட பண்ணலாம். ஓகேங்களா, நான் இப்போ இது பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ரைட்டில் வந்தீங்க அப்படின்னா இங்கே மாடிஃபைன்னு இருக்கும். ஓகேங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐபி அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த ப்ரோட்டோகால் வந்து கம்பல்சரி ஆன் ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி யூசர் நேம் வந்து அட்மின் டிஃபால்ட்டாக வந்துடும். பாஸ்வேர்டு மட்டும் நம்ம கேமராக்கு செட் பண்ண பாஸ்வேர்டு தாங்க. அதாவது நான் ஏ கேபிட்டல் DMIN 12345 கொடுத்துருந்தேன், அதை தான் நீங்கள் கொடுக்க போகிறேங்க. கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஒரு டைம் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கிங்க, பாஸ்வேர்டு தான் கரெக்டான ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரெஃபர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ கேமரா வந்து ஆன்லைன் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து ஐபி, அதாவது OEM கேமராஸ் வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்குங்க. நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டு கூட வந்து இதில் ரீசெட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த போர்டு இருக்கிறது மட்டும்தான் அது ஒர்க் ஆகுங்க. ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.